Good morning, champion. This is Professor R. Suren from Government College of Technology. I am having my technical champion Shakti along with me. இன்னைக்கு பிரேக் ஈவன் அனலிஸ்ட் பற்றி ஒரு 3 கொஸ்டின் இருக்குது, அதை எடுத்து பார்க்கலாம். For a small scale industry, the fixed cost per month is 5,000, the variable cost per product is 20, and sales price is 30 per piece. The break even production per month will be dash. So small scale industry, the break even quantity என்ன ஃபார்முலா? Break even quantity equal to fixed cost by selling cost minus variable salary. இப்போ fixed cost எவ்வளோ சொல்கிறாங்க? 5000. செல்லிங் எவ்வளோ? 30. சேல்ஸ் பிரைஸ் 30. வேரியபிள் எவ்வளோ? 20. 30 20 போனா 10. 5000 10 லட்சம். ஸோ ஆன்சர் இஸ் சி இஸ் த ரைட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பிக் த ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ராங் ஸ்டேட்மெண்ட்னா வந்து லார்ஜ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் வந்து பிரேக் அண்ட் சார்ட்டில் மோர் ப்ராஃபிட் சொல்கிறாங்க. அது எப்படி லாங் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னால் என்னென்னா மோர் ப்ராஃபிட், அது லைன் வந்து மேலே போகும், அப்போ ப்ராஃபிட் அதிகமாகன்றது உண்மை தான். அடுத்தது கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வந்து செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் தான். எல்லாமே இங்கேயும் பர் யூனிட், அங்கேயும் பர் யூனிட், அங்கேயும் பர் யூனிட். மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்றது ப்ராஃபிட் ரேஷியோ பை பி பை வின்றது. ஸோ ஆன்சர் இஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் மைனஸ் ப்ராஃபிட் காஸ்ட் பர் யூனிட்ன்றது தப்பு. அது வந்து கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்ல வராங்க கேள்வியில்? ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரேக் ஈவன் சார்ட்ல ப்ராஃபிட் வரும்போது லார்ஜா தான் இருக்கும்னு சொல்லுது. அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ன்றது அப்படியே போக அது மேலே போக ப்ராஃபிட் வந்து அதிகமாகும். அதாவது இங்கே இப்போ பாருங்க இப்படி இருக்குது அப்படின்னா ஸோ இது ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும், இது ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெர் யூனிட் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்னா செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். அதுவும் கரெக்ட். மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா ப்ராஃபிட் பை பி பை வி ரேஷியோ. ப்ராஃபிட் ரேஷியோ பை பி பை வி ரேஷியோ தான் இது சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு சூப்பரான கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் தான் ஒன்றும் சூப்பரான விஷயம். என்ன சொல்கிறாங்க? A company sells 14,000 units of its production. It has variable cost of rupees 15, fixed cost is rupees 47,000, and total recurring profit is 23,000 per unit. Per product prices that will be dash. So break in quantity கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா fixed cost plus profit sales minus variable. ஆனால் இங்கே கேட்டது வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போ இந்த செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. அப்போ இன்னொருத்துக்கு இந்த மட்டும் போயிடணும். அப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் பை கியூ. ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,000. ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 23,000. 47 23 கூட்டினா 70 60 70,000. ஓகே, கீழே குவான்டிட்டி நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வந்து 14,000 இதுதான் இருக்கிறாங்க. அப்போ 70,000 பை 14 போட்டால் 5. அப்போ எஸ் மைனஸ் வி ஈக்குவல் டு 5. எஸ் வந்து எவ்வளோ தெரியாது, வி எவ்வளோ 15. அப்போ 15 கொண்டு வந்தால் 20,000. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 3 கொஸ்டின் பார்த்தோம். 3 கொஸ்டினும் சூப்பரான கொஸ்டின். அது முக்கியமாக 3வது கொஸ்டின் வந்து சும்மா டாப் கிளாஸ் கொஸ்டின். ஸோ நமக்கு என்ன கேட்குறோம், அதே ஃபார்முலா தான், ப்ராஃபிட் வச்சு அதே ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து இங்கே செல்லிங் ப்ரைஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படிலாம் கேள்வியை ஃப்ரேம் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எல்லாம் பேசிக் ப்ராப்ளம் தான், எல்லா எக்ஸாம்லையும் கேட்குற கேள்வி. செகண்ட் வந்து ஃபார்முலா வந்து நம்ம ஒரு ரிவிஷன் அடிக்கிற கேள்வி. 3வது வந்து இது வந்து சூப்பரான கேள்வி. ஸோ இந்த 3 கொஸ்டினையும் கற்றுக் கொடுத்த சக்திக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.